தேசிய கொடியை அவமதித்தாரா ஹர்திக்? காதலியுடன் மைதானத்தில் செய்த செயல். வணக்கம் நண்பர்களே. 2026 T20 உலகக் கோப்பை இறுதிப் போட்டியில் நியூசிலாந்தை வீழ்த்தி இந்திய அணி சாம்பியன் பட்டம் வென்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த வெற்றி கொண்டாட்டத்திற்கு நடுவுல இந்திய அணியின் நட்சத்திர ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா ஒரு பெரிய சிக்கல்ல சிக்கியிருக்காரு. அவர் மேல போலீஸ்ல புகாரும் அளிக்கப்பட்டிருக்கு. அப்படி என்ன செஞ்சாரு ஹர்திக்? ஏன் அவர் மேல வழக்கு தொடரப்பட்டிருக்கு? இதை பத்தி இந்த வீடியோவுல தெளிவா பார்க்கலாம். அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்துல வெற்றிக்கு பிறகு வீரர்கள் எல்லாரும் கொண்டாட்டத்துல இருந்தாங்க. அப்போ ஹர்திக் பாண்டியா தன்னோட காதலி மஹிகா சர்மா கூட சேர்ந்து மைதானத்தையே வலம் வந்தாரு. அப்போ எடுக்கப்பட்ட சில வீடியோக்கள் இப்போ சோசியல் மீடியாவுல பயங்கர வைரல் ஆகிட்டு வருது. அதுல ஹர்திக் பாண்டியா தன்னோட தோள்ல தேசிய கொடியை போர்த்திக்கிட்டு காதலியோட டான்ஸ் ஆடுறதும் கோப்பையோட போஸ் கொடுக்கறதும் பதிவாகியிருக்கு. ஆனா சர்ச்சை எங்க ஆரம்பிச்சதுன்னா, ஒரு வீடியோவுல ஹர்திக் பாண்டியா தேசிய கொடியை தன் உடம்புல சுற்றியிருந்த நிலைமையிலேயே ஸ்டேஜ்ல தன் காதலியோட படுத்துக்கிட்டு நெருக்கமா இருந்திருக்காரு. இந்த செயலை எதிர்த்து புனேவைச் சேர்ந்த வழக்கறிஞர் வாஜித் கான் என்பவர் பெங்களூரு சிவாஜி நகர் காவல் நிலையத்துல புகார் அளிச்சிருக்காரு. அந்த புகார்ல அவர் என்ன சொல்றாருன்னா, தேசிய கொடியை அணிந்திருக்கும்போது பொதுவெளியில் இப்படி அநாகரீகமாக நடந்துகொள்வது 1971 ஆண்டின் தேசிய கொடி சட்டத்தின் நேஷனல் பிளாக் ஆக்ட் படி ஒரு குற்றம் சொல்லிருக்காரு. தேசிய கொடியோட கண்ணியத்தை ஹர்திக் பாண்டியா குறைச்சுட்டதா அவர் மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. இதனால ஹர்திக் பாண்டியாவுக்கு 3 வருஷம் வரை சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதாவும் சில தகவல்கள் வெளியாகி வருது. இதை பார்த்த ரசிகர்கள் இடையேயும் 2 விதமான கருத்துக்கள் வருது. ஒரு தரப்பினர் வெற்றி மகிழ்ச்சியில தெரியாம செஞ்சிருக்கலாம், இதை இவ்வளவு பெருசு பண்ண வேண்டாம்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு தரப்பினரோ எந்த ஒரு வீரரா இருந்தாலும் தேசிய கொடிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை சரியா கொடுக்கணும்னு ஹர்திக் பாண்டியாவை கண்டிச்சு வர்றாங்க. ஏற்கனவே ஹர்திக் பாண்டியா மஹிகா சர்மா காதல் விவகாரம் பெரிய அளவுல பேசப்பட்டு வந்த நிலைமையில இப்போ இந்த சட்ட சிக்கல் அவருக்கு பெரிய தலைவலியா அமைஞ்சிருக்கு. நண்பர்களே, வெற்றி கொண்டாட்டத்துல ஹர்திக் பாண்டியா இப்படி நடந்துகிட்டதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது உண்மையிலேயே தேசிய கொடியை அவமதிக்குற செயலா, இல்ல ஒரு சாதாரண கொண்டாட்டமா? உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.